கோயம்புத்தூர் சிட்டி கார்பரேஷன் லிமிட் துடிலூர் பக்கத்தில் அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு 2 BHK வீடு பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. 2.25 சென்ட் இடத்துல 2 மாஸ்டர் பெட்ரூமோட செமி ஃபினிஷிங்கோட இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. 2.25 சென்ட் இடத்துல நிறைய வீட்டில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் தான் இருக்குது. ஆனால் இந்த வீட்டில் 2 மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. 16 லிவிங் ஹால் இருக்குது, நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட கிச்சன் கொடுத்துருக்காங்க, பெரிய லென்த்தான கார் பார்க்கிங் இருக்குது, இது போக அவுட்டர் பாத்ரூம் இருக்குங்க. ஒரு 2 BHK வீட்டுக்கு தேவையான எல்லா ரூம்ஸும் ஸ்பேஸாகவே இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை இங்கே பார்க்குறத விட முன்னாடியிலேருந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தாலும் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு இதுதாங்க. வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. 2.25 சென்ட் இடம், 20க்கு 60ங்கிற பிளாட் டைமென்ஷனில் வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 மாஸ்டர் பெட்ரூம்ஸ் கொடுத்து 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷன் பிங்க் வித் சாண்டில் அப்புறம் ஒயிட் கலர் தீமில் எல் ஷேப்பில் பெரிய சிவில் ஒர்க்லேயே பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து சின்ன சின்ன ஸ்பாட்லைட்டோட டெக்ஸ்சர் டிசைன்ஸ்லேயே இந்த வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவாங்க. கார் வரதுக்காக ரேம்ப் இருக்குது, நடந்து வரதுக்காக ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 23க்கு 9ங்கிற அளவில் நல்ல லென்த்தான போர்ட்டிகோ ஸ்பேஸ் இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயே நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் போர்வெல் வாட்டர் சம்ப் இதெல்லாமே இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அப்போது இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் இந்த 3D பேட்டர்ன் டைல்ஸ் 2x4 வெட்டிப்பை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்னதாக ஸ்பாட் லைட்டும் இருக்குது. இது வந்து வீட்டுக்கான மெயின் டோருங்க. தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி பாலிஷ் ஒர்க்கெலாம் பண்ணி கொடுத்துருவாங்க. வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. சைடில் டிசைனர் கிளாஸும் மாட்டி கொடுத்துருவாங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து 2 கிரானைட் படிக்கட்டு ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு 16க்கு 16ங்க. நல்லா லேவிஷாக அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட லிவிங் ஹால். சீலிங்கில் பாருங்கள், ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் வந்து அந்த லைட் எஃபெக்டோட ரொம்ப க்ளோவாகி காட்டுது. அந்தளவுக்கு பிரமாண்டமான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாக இந்த மாதிரி பார்க்குறீங்களா, இது வந்து 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த லிவிங் ஹாலுக்கு மற்ற ரூம்ஸ்க்கு எல்லாமே. இங்கே பேக் சைடில் வந்து ஒரு மல்டிமீடியா டிவி இருக்குது. பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமே டார்க் வித் லைட் கலர் பேட்டர்னில் இருக்குது. கிரைன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. அது போக பக்கத்தில் கிழக்கு பார்த்த மாதிரி கோபுரம் டிசைன்ஸாக இருக்கிற மாதிரியான ஒரு பூஜா கேபினெட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சிஎன்சி லேஸ்கர் டிசைன்ஸோட டோரு, கீழே வந்து பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இந்த டிவி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு வாலில் ஃபுல்லாமே வால் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3D பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான ஒரு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மேலே வந்து சின்னதாக ஒரு ஸ்பாட் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு லிவிங் ஹாலில் ஒரு கார்னரில் வந்து ஒரு ஹைலைட்டாக எடுத்து காட்டுது. அது போக வென்டிலேஷனுக்காக இங்கே 2 பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஹாலில். இந்த லிவிங் ஹால்லேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சனுங்க. அக்னி மூலையில் இருக்குது. வாஸ்துபடி இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த மாதிரி சைடில் கட்டியிருக்கனால பக்காவாக வாஸ்துபடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்புக்கு கீழே ஃபுல்லாமே நிறைய பேஸ் கேபினெட் செஞ்சுருக்காங்க. ஒயிட் வித் கிரே கலர் தீமில் இருக்குது. இந்த கவுண்டர் டாப் வந்து எல் டைப்பில் அமைச்சு கொடுத்து இங்கே ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. சிங்க் எஸ்எஸ்டியில் இருக்குது. அது போக வெளிச்சத்துக்காக ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க மஸ்கிட்டோ மெஷ்ஷோட. அது போக ஆரோ மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் வித் சாண்டில் கலர் தீமில் 3D பேட்டர்ன் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக பேக் சைட்லையும் இங்கே க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃபோட டோர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 2 லெவல்லையும் எல் ஷேப்பில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த டிவி யூனிட் பார்த்தீங்களா அந்த மாதிரியான கலர் தீமில் தான் எங்கேயும் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட ஒரு ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம். இதான் மாஸ்டர் பெட்ரூம்க்கான டோர் ஃபுல்லாமே ஸ்ட்ராங்கான உட்டன் டோர்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து வாஸ்துபடி கன்னிமூலையில் தாங்க இருக்குது. இது வந்து 8.5க்கு 16ங்கிறளவு பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா டிவி நெட்டில் பார்த்த மாதிரியே தாங்க டார்க் வித் லைட் கலர் தீமில் இந்த 3D பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான இந்த வால்ட்ரூப் கபோர்டு 2 லெவல் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. அது போக இங்கே வந்து ஒரு காஸ்மெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரி சின்ன சின்ன செல்ஃப் கபோர்டு ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. வென்டிலேஷனுக்காக 2 UPVC விண்டோஸும் இருக்குது. அது போக ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. இது வந்து பாத்ரூம்ங்க, அட்டாச்டு பாத்ரூம். ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். சாண்டில் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு வந்து 3D பேட்டர்னில் இருக்கக்கூடிய கிளாசி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் வந்து சீலிங் வரை கொடுத்துருக்காங்க. கர்வ்டு டிசைனில் கிரானைட்டில் வந்து இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃப் இருக்குது. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுப்பாங்க. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவும் 8.5க்கு 16ங்கிறளவு தான் இருக்குது. இங்கே வென்டிலேஷனுக்காக ஸ்லைடிங் டோர் டைப்பில் UPVC விண்டோஸ் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து வாட்டர் கபோர்டு லேப் கபோர்டெல்லாம் வேறு மாதிரியான பேட்டர்னில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் வந்து இந்த இடத்துல இருக்குங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா
வாஷிங் மிஷினில் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இன்புட் அவுட்லெட்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்டாச்ட் பாத்ரூம். 4க்கு 6ங்கிற அளவில் இருக்குது. டார்க் வித் லைட் கலரில் டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எப்பவும் போல் நம்ம கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுப்பாங்க. அதுபோக இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வெளியில் வந்து ஒரு அவுட்ரு பாத்ரூம் இருக்குங்க. போர்ட்டிக்கோட லெஃப்ட் சைடில் இந்த வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. இது வந்து ஒரு 3க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்தியன் கிளாஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய அவுட்ரு பாத்ரூம். இந்த அவுட்ரு பாத்ரூமுக்கு பக்கத்தில் போர்ட்டிக்கோலேருந்து டேரஸ் போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. வர வழியிலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டேரஸ் வந்ததும் இங்கே வந்து ஒரு 1000 லிட்டர்ஸில் சிண்டெக்ஸ்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. அது போக துணி துவைக்கிறதுக்கான மேடையெல்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் துடியலூர் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட விலை 58 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். சுற்றி பார்க்க முடியும். நல்லா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கட்டி சேலுக்காக ரெடியாக இருக்குது. நிலத்தண்ணிக்கான கனெக்ஷனு, இபி, இந்த மாதிரி அடிப்படையான வசதிகள் எல்லாமே வந்துருச்சு இந்த வீட்டு பக்கத்தில். நம்மளும் டேக்ஸ் போட்டோம்னா இமீடியட்டாக எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த வீடு நீங்கள் பார்க்கணும், நேரில் வந்து பார்க்கணும், மற்ற இந்த வீட்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.